வணக்கம். இன்று மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்துவதற்கான காரணம், தற்பொழுது நாட்டிலே மத்திய வங்கியுடன் சம்பந்தப்பட்ட, ட்ரெஷரியுடன் சம்பந்தப்பட்ட நிதி மோசடியா இல்லாட்டி நிதி களவா இல்லாட்டி என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் மக்களுடைய நிதி மக்களிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இந்த விடயம் சம்பந்தமாக நிதிக்குழுவின் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் உறுப்பினர் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசிய கட்டாய தேவை, அந்த பொறுப்பும் என் மீது சுமக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் பாராளுமன்றத்திலே இந்த நாட்டிலே நிதி அனைத்துக்கும் பொறுப்பு பாராளுமன்றம். அதாவது வரவு செலவு திட்டம் அமுல்படுத்துறது பாராளுமன்றம், அதே போல் நாட்டிலே கடன் கட்டுறதுக்கு சம்பந்தமாக அனுமதி பெறுவது பாராளுமன்றத்தின் ஊடாக, புதிய வரி இருக்கிறாலும் பாராளுமன்றம் தான் அந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வருவது. ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைவரும் 225 பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய முடியாத காரணத்தினால் நிலையில் கட்டளையின் கீழே நிதிக்குழு, கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ் தான் பாராளுமன்றத்துக்கு வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், சகல விடயங்களும் வரவு செலவு திட்டத்திலே என்றால் இந்த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் இப்படியான பாராளுமன்றத்தில் நிதி சம்பந்தமான விடயங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முதல் நிதிக்குழுவினுடைய அனுமதியை பெற்றுத்தான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நிதிக்குழுவை பற்றி பலருக்கு தெரியாது. அப்போ இந்த நிதிக்குழுவிலே நான் இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ளே தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஒருவர் மட்டும்தான். அந்த வகையிலே இது சம்பந்தமாக வடக்கு கிழக்கு பிரதித்துவப்படுத்துகிற ஒருவர் என்ற அடிப்படையிலேயும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையிலையும் இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்க வேணும். உண்மையிலே அண்மை காலமாக தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன் வந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்கும் பொழுது மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு நம்பிக்கை, இவர்கள் ஊழல் செய்யாதவர்கள், மோசடி செய்யாதவர்கள், நேர்மையானவர்கள் என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னவங்க ஒரு விடயம், இவர் அனுபவம் குறைவு, இவங்களுக்கு அனுபவம் போதாதென்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் இருந்த பொழுதும் அண்மை காலமாக நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி பார்த்தால், நிலக்கரியோடு சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, இந்த நிலக்கரியினூடாக 35 பில்லியன் ரூபா வரைக்கும் இதுவரைக்கும் நட்டம் வந்திருக்கிறதாக ஒரு சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 35 பில்லியன் ரூபா. அதே நேரத்தில் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லால்காந்த் அமைச்சர், விவசாய அமைச்சருடைய ஒரு வீடு, அந்த வீடு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றால் அவருடைய அந்த வீடு தன்னுடைய சொத்து படிவத்திலே இல்லை. அதே நேரத்தில் அந்த வீடு கட்டுறதுக்கு அவருக்கு எங்கே இருந்த நிதி வந்ததுன்றது சம்பந்தமான ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதே போல தான் ஊடகங்களிலே அவருடைய சொத்து சம்பந்தமாக எத்தனையோ பல கோடிகள் சொத்து இருக்கின்றெல்லாம் வந்தது. அதே போல தான் சமந்த வித்யாரத்னன்ற அமைச்சர் 21 லட்சம் ரூபா தனக்கு வருமானம் வருவதாக மிளகு தோட்டம் வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதை எல்லாத்தையும் தாண்டி இன்று மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால், ட்ரெஷரியிலே இருந்து $2.5 மில்லியன், அதாவது சுமார் ஒரு 700 மில்லியன் ரூபா காசு எங்கே போனன்னு தெரியாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து நலிந்த ஜெயதிசா அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார், இன்னொரு $600,000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் ரூபா 200 மில்லியன் ரூபா காசு காணவில்லை என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நிதிக்குழு தான் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய வரும். அந்த வகையிலே நாங்கள் நிதிக்குழுவுக்கு முன்பாக ட்ரெஷரி செக்ரட்டரியை வர சொல்லியிருந்தாலும் கூட, ட்ரெஷரி செக்ரட்டரி அவர்கள் தான் வரமாட்டேன் என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிதிக்குழு கூட்டம் நடைபெறும், அதிலே ட்ரெஷரி செக்ரட்டரி வர வேணும் என்ற நிலப்பாட்டிலே நிதிக்குழுவை சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில், அதாவது இந்த சைபர் அட்டாக் கொண்டு ஹேக் பண்ணி $2.5 மில்லியன் ரூபா போனது என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். $2.5 மில்லியன் ஏனென்றால் இதிலே 13 தொடக்கம் 16 பேருடைய அனுமதியுடன் தான் இந்த நிதி வெளியிலே போயிருக்கின்றது என்று தான் இன்று பரவலாக பேசப்படும் விடயம். அந்த அடிப்படையிலே இந்த விடயம் சம்பந்தமாக பல சந்தேகங்கள் வந்திருக்கின்றது. அரசாங்கம் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பிறகு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். அப்போ இன்று இந்த அரசாங்கம் எங்களுடைய இந்த விடயங்களை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அரசாங்கம் மிக கவனமாக இந்த காலப்பகுதியை கையாள வரும். ஏனென்றால் மக்களுக்கு அரசாங்கம் மீது நம்பிக்கை, அதாவது தமிழ் பேசும் மக்கள் என்ன நிலப்பாடில் இருக்கிறாங்கன்றது நாங்கள் எங்களுடைய ஊடகங்களை பார்த்தால் தெரியும். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே இன்று அரசாங்கம் முழுமையாக செல்வாக்கை இழந்து
அண்மையிலே ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். பிக்குமார் வந்த அந்த செய்தியில் ஒரு சமூக வலைத்தளம் ஒரு பதிவு ஒன்றை, அந்த பிக்குமார் ஒரு சமாதான பாத யாத்திரை என்று சொல்லி சென்ற பொழுது அந்த ஜனாதிபதியோட படத்தை போட்டு கவனம் பிக்குமாருக்கு ஒரு செய்தி சொல்கிறதா, கவனம் இந்த பிக்குமாரோட கையில் இருக்கிற பாத்திரத்தையும் களவெடுக்கிற அரசாங்கம் தான் இது என்று பதிவு போட்டிருந்தார். அப்போ இப்படி அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு மிகவும் மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான உடன் நடவடிக்கை எடுக்க வேணும். நாங்கள் தொடர்ந்து சொன்னது, இதில் களவு இல்லாவிட்டாலும் கூட சில நேரம் நமக்கு தெரியாது, அரசாங்கம் சொல்கிற விடயம் நிலக்கரி விஷயத்தில் இது களவெடுக்கப்படலை, ஆனால் தரம் குறைந்த நிலக்கரி வந்திருக்கின்ற அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ தரம் குறைந்த நிலக்கரி வந்திருக்கின்ற செயல்திறன் இல்லாதவர்கள், வேலை செய்ய தெரியாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்ன்றது இப்போ அம்பலமாகி கொண்டிருக்கு. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து $18 பில்லியன் களவெடுத்து குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் இன்று அந்த எண்ணிக்கையே வேகமாக எட்டி கொண்டிருக்குது. செயல்திறன் இல்லாதபடியாவா ஊழலாலையான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேணும். அதே போல தான் இந்த அரசாங்கமும் இந்த நாட்டை தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அனைவரும் 75 ஆண்டுகளாக பௌத்த மதத்தை வைத்துக்கொண்டு பௌத்த மதத்தை வளர்க்கிறதுனூடாக தங்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், தங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு பௌத்த மதத்தை வைத்துக்கொண்டு தலதா மாளிகையிலே வந்து முதல் ஆரம்பித்தார்கள் புத்தருடைய அந்த புனித சின்னங்களை காட்சிப்படுத்துறதாக. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலே இருந்து புனித சின்னங்களை காட்சிப்படுத்துறது கொழும்பு கங்காராமையிலே செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போ 10 நாட்களாக சமாதான பாத யாத்திரை என்று சொன்னார். அப்போ இது இவர்களும் உண்மையிலே மக்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணுவதை விட பெரும்பான்மை சமூகத்தை பௌத்த துறவிகளை திருப்திப்படுத்துவதை பிரதான விஷயமாக வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறார். அதை விட்டு மக்கள் மத்தியிலே மீண்டும் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையாக அவங்களுடைய செயல்பாடு அமைய வேணும். நிதிக்குழுவிலே இன்று மாலையிலே அந்த ட்ரெஷரி செக்ரட்டரி வருவாரா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்த்து மிச்ச விடயங்களை நாங்கள் கருத சொல்லாமல் நினைக்கிறேன். நன்றி.